எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் அழகுராஜ், சத்திரப்பேட்டையை சார்ந்தவன். இந்த சாலியர் மகாஜன சங்கம் சென்னை கிளையில் ஒரு உறுப்பினர் இருக்க பெருமைப்படுறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா சித்தர்களுடைய விஞ்ஞானமய கோஷம். அதாவது புற்களிலேயே மிக உயர்ந்த புல்லாக கருதப்படுவது அருகம்புல், மலர்களிலேயே அதிக உயர்வாக கருதப்படுவது தாமரைப்பூ, விருட்சங்களிலேயே அதிகமாக நம்ம உயர்ந்த இடத்துல இருக்கிறது அரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரிஷிகளிலே வந்து பார்த்தீங்கன்னா வசிஷ்ட மகரிஷி அவர் சொல்வார். வசிஷ்டர் அருந்ததி பார்த்துருக்கீங்க இல்லையா? அருந்ததி வசிஷ்டரோட மனைவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அருந்ததி. ஸோ யோகங்களிலே மிக உயர்ந்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா கிரியாயோகம். இந்த கிரியாயோகத்தை பாடாத, கிரியாயோகத்தை சொல்லாத ரிஷிகளோ தபசிகளோ யாருமே கிடையாது. ஏன்னா கிரியாயோகம் தந்தை மூல தந்தை வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். சிவபெருமான் தான் இந்த கிரியாயோகத்தோட மூல தந்தையாக இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்டேருந்து பார்வதி, பார்வதிட்டேருந்து முருகன், முருகன்கிட்டேருந்து அகத்தியர், அகத்தியர்கிட்டேருந்து மற்ற சிஷ்யர்கள், அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியாயோகத்தை அவங்க கடைப்பிடித்து மேல்நிலைக்கு அடைஞ்சிருக்கிறாங்க. மேல்நிலைக்கு ஈஸியாக போகிறது ஒரே ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரியாயோகம் மட்டும்தான். கிரியாயோகத்தில் இந்த கிரியாயோகம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 வகையாக 5 பாட்டாக அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் ஏடுகள் எல்லாமே இருக்குது. முதல் பார்த்தா அன்னமய கோஷம், அதாவது இந்த உடலை பற்றி அது மொத்த ஆராய்ச்சி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராணமய கோஷம், வாயுக்களை பற்றி ஆராய்ச்சி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனோமய கோஷம், இந்த மனதை பற்றி ஆராய்ச்சி. 4வது வந்து பார்த்திங்கன்னா விஞ்ஞானமய கோஷம், இந்த 3ஐயும் ஆராய்ச்சி செய்து அதில் ஒரு தொகுப்பாக எடுக்கிறது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தமய கோஷம், உயிருக்கு மட்டும் தனியான ஒரு பயிற்சிகளை கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதில் வந்து பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறத பார்க்குறோம். விஞ்ஞானமய கோஷம்னா என்னமோ ஒரு சயின்ஸு அது இது நினைக்க வேண்டாம். ஸோ நம்மளை பற்றின சயின்ஸ் தான் விஞ்ஞானம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ளது தான் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த உடம்புல வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 பகுதியாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ வெளி உடம்பு அப்படிங்கிற அந்த ஆறான்னு சொல்லுவாங்க. ஸோ சமஸ்கிருதத்தில் அதுக்கு பேர் ஆவரணம்னு சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா. தமிழில் அதுக்கு பேர் கவசம்னு சொல்லுவாங்க, கவச உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ணன் கவச உடம்புன்னு சொல்ல, ஸோ கவச உடம்புன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த உடல், அதுக்கப்புறம் சூட்சும உடல், அப்புறம் அதிசூட்சும உடல், அப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கிற அதிசூட்சும ரகசிய உடல். ஸோ 5 பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிற ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளி உடல். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா ஆறா சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம தமிழில் வந்து கவசம்னு சொல்லுவோம், நம்ம வந்து கவச உடல்னு சொல்லுவாங்க. ஸோ சமஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் வந்து ஆவரணம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ரெக்கார்டு, எல்லாமே இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டு. ஸோ இந்த நம்ம உடம்பு வந்து இயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு பாட்டு தான், இறைவன் கொடுத்த கொடைன்னு சொல்லலாம் இந்த சரீரம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அவ்வளோ அழகான ஒரு சரீரம், அவ்வளோ நேர்த்தியாக ஒரு இந்த உடம்பை இறைவன் வடிவமைச்சு நம்ம கொடுத்துருக்குறாருன்னா ரொம்ப லேசு கிடையாது. நம்ம இந்த உடம்பை எவ்வளோ படாதபாடுபடுத்தணுமோ அவ்வளோ படாதபாடுபடுத்தணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. இது சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உடம்பே ஆலயமாக மாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பே ஆலயம்னு சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா. இந்த உடம்பு தான் மொத்தமே இருக்குது அப்படிங்கிறாங்க. எப்படி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த உலகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் ஆவரணம் இருக்குது. எர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பூமி இருக்குது பார்த்திங்களா, இதுக்கும் அடுக்குகள் இருக்குது. இதுக்கும் 7 அடுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 7 அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நீர் ஆவரணம்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா காற்று ஆவரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அக்னி ஆவரணம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவ்யக்தம் சொல்லுவாங்க, அவ்யக்த ஆவரணம் சொல்லுவாங்க. இந்த 3 மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எர்த்தை சுற்றி நீர் அப்படிங்கிற ஒரு மண்டலம் இருக்குது. அங்கே தண்ணி இருக்குமானா தண்ணி கிடையாது. தண்ணி இருக்காருன்னா அங்கே தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி உருவாகிறதுக்கு உண்டான சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் அங்கே தான் இருக்குது.
இந்த தண்ணி இங்கேருந்து ஆவியாக போகுது இல்லைங்களா, அந்த ஆவியாக போய் இந்த மண்டலத்தை டச் பண்ண உடனே தான் நமக்கு மழை கிடைக்கும். இந்த மண்டலத்தை டச் பண்ணாத வரைக்கும் மேகமாக தான் இருக்கும், மேகமாக தான் இருக்கும். அந்த மேகம் எப்போ கொஞ்சம் உயர்ந்து மேலே போகுதோ இந்த இந்த நீர் அப்படிங்கிற இந்த இந்த சக்தி மண்டலத்தை டச் பண்ணும் பொழுது தான் அது தண்ணியாக மாறும். இப்போ மற்ற கோள்களில் எல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு என்ன காரணம்னா இந்த நீர் அப்படிங்கிற கவசம் இல்லை. சப்போஸ் ஏற்கனவே தண்ணியாக இருந்துச்சுன்னா இதை தாண்டி வெளியே போடி போயிடும். ஏன் இந்த தண்ணி ஆவியாகி ஏன் ஸ்பேஸில் கலந்துக்கலாமே, ஆவி அந்த தண்ணி காற்றோட இது என்ன என்ன இயல்பு, மேல் நோக்கி செல்றோம் அவ்வளோதான். ஆனால் இங்கே இயற்கை பாருங்கள், நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவரணத்தை இங்கே ஒரு பாதுகாப்பு கவசத்தை இங்கே உண்டாக்கி வச்சிருக்கு. அப்போ இந்த நீர் அப்படிங்கிற ஆவரணம் எந்தெந்த கோள்களில் இல்லையோ அங்கெல்லாம் தண்ணி இருக்காது, அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அங்கங்கே போகிறாங்க இல்லையா, சேட்டலைட்டு அங்கங்கே தேடுறாங்க, எல்லாமே தண்ணி இருக்கா தண்ணி எல்லாம் தேடுறாங்க. இந்த கவசம் இல்லைன்னா அங்கே தண்ணி இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா காற்று. இந்த பூமி எங்கெங்கெல்லாம் சுற்றுதோ அங்கே கூடயே தான் காற்றும் சுற்றிக்கிட்டே, காற்றும் ஒரு உருளை மாதிரி தான், அந்த பொருளையும் சேர்த்து தான் சுற்றிக்கிட்டே போகுது. காற்று இந்த பூமியை விட்டு கிளம்பி போகலாம், ஏன்னா அதுக்கும் மூவபிள் பொருள், அதுவும் நகரக்கூடிய தன்மை வந்து காற்றுக்கு உண்டு. இந்த காற்று இதை தாண்டி கூட இதை வந்து போகலாம், ஆனால் போகாது. ஏன்னா இங்கே இயற்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கவசத்தை அது ஏற்படுத்தி வச்சிருக்கு. இங்கே ஒரு கவசத்தை இதை தாண்டி காற்று வெளியே போகாது. பூமி சுற்றுது இல்லையா, இப்போ வேகமாக ஒரு பொருள் போகுதுன்னா அதுலேருந்து பொருள் சிதறல் அடைஞ்சு போகணும்ல, கரெக்டாக இல்லைங்களா? நீங்கள் ஒரு பாலை தண்ணி நல்லா முக்கிக்கங்க, வீசி எரிஞ்சிங்கன்னா தண்ணியும் சேர்த்து வரும். வால் நட்சத்திரம் பார்த்தீங்க இல்லையா, எரிநட்ச வால் நட்சத்திரம் எப்படி உண்டாது, அதனுடைய அந்த தீப்பிழம்பு வெளியே கிளம்பி வரும். அது வேகமாக போகிறதுல தீப்பிழம்பு வெளியே இருக்கிறது நமக்கு அந்த வால் மாதிரி தெரியுது, அப்படித்தானே? அப்போ இந்த பூமி வேகமாக சுற்றும் பொழுது இதில் உள்ள காற்று வெளியே போயிருக்கணுமே, அதுலேருந்து வெளியே போயிருக்கணுமே. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பால் வேகம் மூவ் ஆகுதுன்னா இதுலேருந்து பொருள் வெளியே வரணும், இதில் பொருள் இருந்துச்சுன்னா அது வேகமாக இந்த ஸ்பீடுக்கு அது வெளியே வரணும். ஆனால் இங்கே வரல. காரணம் வந்து பார்த்திங்கன்னா இறைவன் கொடுத்த இந்த காற்று அப்படிங்கிற அந்த மண்டலம், காற்று வந்து இங்கே தான் அந்த சோர்ஸ், ஃபுல் சோர்ஸ் அங்கே இருக்குது, ஃபுல் சோர்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்த காற்று உருவாகணும் இல்லை வெளியே போகணும் அப்படின்னா இந்த மண்டலத்தை தாண்டி தான். அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அக்னி. இந்த பூமி குளிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. முதல்ல சூடாக இருந்தது சொல்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி அடைய என்ன ஆகணும், இதை வந்துட்டு ஃபுல்லாக இறுகிடணும், மொத்த சூடும் போயிருக்கணும். ஆனால் மொத்த சூடும் போச்சுன்னா இங்கே உள்ள ஜீவராசிகள் வாழ முடியாது. மண்ணுக்குள்ளே சூடு இருக்குது, நீங்கள் தோண்ட பார்த்தீங்கன்னா மண் சூடு இருக்குது. நம்ம உட்காந்துருக்க அகத்தியர் சொல்வார், நீ நெருப்பு மேலே உட்காந்துருக்கம்பார். இன்றைக்கி சயின்ஸ் சொல்கிறாங்க உள்ள லாவா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, லாவா உள்ள நெருப்பு குழம்பு. ஸோ அந்த இதில் இருக்கும். இந்த அக்னி மண்டலத்தையும் இந்த அக்னி மண்டலம் அங்கே அக்னி கிடையாது, ஆனால் அக்னியோட சொரூபம் அங்கே இருக்குது. கல்பனா சாவ்லா இறந்தாங்க பார்த்தீங்களா, கல்பனா சாவ்லா எப்படி இறந்தாங்கன்னா இந்த அக்னி மண்டலத்தை டச் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் அப்படியே நெருப்பாக மாறிடும், தக்க நெருப்பாக மாறிடும். அதில் அந்த ஓடு, அந்த ராக்கெட்டில் உள்ள ஓடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய ஓடு தான் அதில் பதிச்சு வச்சுருப்பாங்க. இங்கே உள்ள விமானத்தில் உள்ள அந்த இது கிடையாது, ஸ்பேஸ் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த இதில் ஒரு ஓடு லேசாக பேர்ந்துருச்சு, அவ்வளோதான், அக்னி உள்ளே பூந்துருச்சு. இங்கே என்ன அக்னியாக இருக்குது, சூடாக இருக்குது, சூடு கிடையாது. இந்த அக்னி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு. அதே மாதிரி சூரியனுக்கும் 7 ஆவரணம்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க நம்ம ஆளுங்க. சூரியனுக்கும் 7 ஆவரணம். சூரியனில் வெளிப்பரப்பு 1,00,000 டிகிரி சொல்கிறாங்க, சரி 6,000 டிகிரி சொல்கிறாங்க, உள்ளே வந்து 1,00,000 டிகிரி சொல்கிறாங்க. சூரியனோட மத்தியில் இன்றைக்கி சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த சூரியனை தாண்டி வெளியே இருக்கிறதுல கிட்டத்தட்ட 1 கோடி டெம்பரேச்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சயின்ஸ் சொல்கிறாங்க. நம்மளும் சொல்கிறோம், நம்ம ஆளுங்களும் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த உடம்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் வெளியே இருக்கணுமா உள்ளே இருக்கணுமா? இதுக்கு எல்லாமே வெளியே தானே சார் இருக்குது, இதனோட சோர்ஸ் எல்லாமே வெளியே தான் இருக்குது. எல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா சோர்ஸும் வெளியே இருந்து தான் உள்ள அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் அவங்க சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த உடம்புக்கும் வெளியே இருந்து சோர்ஸ் வரணுமா உள்ளே இருந்தே சோர்ஸ் இது உண்டாக்கணுமா?
வெளியே இருந்து தான் வரணும். ஸோ அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஞ்ஞானமய கோஷத்தில் முதல் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுடைய ஆறா. ஒரு ஹியூமன் இருக்கார் அப்படின்னா ஸோ இதை சுற்றி இருக்கிற அந்த ஆறா. இன்றைக்கி சயின்ஸ் இந்த உடம்பை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. உடம்புல உள்ள வியாதிகளை ஏன்னா இப்போ தானே அது நம்மளுடைய சயின்ஸ் எல்லாமே இப்போ தானே வந்து நம்மளுடைய வியாதிய முறை வைத்திய முறையில் அலோபதி எல்லாமே இப்போ தானே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆறா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆறாவை தான் அவங்க சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆறாவில் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே உள்ள டேமேஜ் ஆகும். வெளி உடம்புல டேமேஜ் ஆச்சுன்னா இந்த உள்ள உடம்புல டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ஆறா வந்து எத்தனை அடுக்குன்னா 7 அடுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே நம்ம 7 சக்கரங்கள் பார்த்துருக்கோம். உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 7 சக்கராஸ் சொல்கிறேன் இல்லைங்களா. இந்த 7 சக்கராஸ்க்கு சோர்ஸு எங்கே இருந்து கிடைக்குதுன்னா அது உள்ளே இருந்து கிடைக்காது, அது உள்ளே தான் இருக்குது. 7 சக்கராஸு தண்டுவடத்தில் தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 சக்கரங்களுக்கு சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளி உடம்புலேருந்து தான் உள்ளே கிடைக்குது. அது வெளி உடம்புலேருந்து தான் அந்த சக்தியை வந்து அது உறிஞ்சி இந்த உடம்புக்கு எக்ஸ்போஸ் பண்ணுது. இந்த உடம்புக்கு அது எக்ஸ்போஸ் பண்ணுது. அப்போ மூலாதாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் இருக்கும், ரெட் கலர் இருக்கும். இந்த உடலை ஒட்டின வந்து பார்த்திங்கன்னா ரெட். இந்த உடம்பை ஒட்டி ஒரு லேயர் வரும் பார்த்திங்களா. இந்த உடம்பை ஒட்டி ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய வெளிச்சத்தில் 7 கலர் இருக்குது பார்த்துங்க. இந்த 7 கலரும் நமக்கு வந்து வேணும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன் எப்படி எல்லாம் ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹவு டு இன்க்ரீஸ். இந்த ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணால உடம்புல உள்ள வியாதி எல்லாமே சரிப்படுத்தலாம். இன்றைக்கி வந்துட்டு நிறைய டெக்னிக் இருக்குது. ஸோ இந்த உடம்பை ஒட்டுன்னு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ரெட், சிகப்பு எழுதிக்கணும் சரிங்களா. ஸோ இந்த உடம்பு ஒட்டி இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ரெட், சிகப்பு இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், விப்ஜிஆர் சொல்கிறீங்களா, VIBGYOR ஆரஞ்சு இருக்கும். அதுக்கு அடுத்த லேயர் வந்து ஆரஞ்சு இருக்கும். அதுக்கடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லேயர் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் லேயர் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் இண்டிகோ, அதுக்கப்புறம் வயலட். ஸோ இந்த 6 லேயர், சரி இந்த 7 லேயர், இந்த 7 லேயரும் இங்கே உடம்பை சுற்றி நமக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா எந்த ஒரு வியாதி வராது. இந்த 7 லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. சித்தர்கள் வந்து நம்மளை பார்த்த உடனேயே அவங்க இந்த இடத்துல அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. மகான்கள் யோகிகள் பார்த்த உடனே அவங்கள பார்த்து அவங்கள நாடி படிக்க மாட்டாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாங்க. உங்கள் உடம்புல வெளியே இருக்கிற அந்த வெளி உடம்பை பார்த்தே இந்த உடம்புல இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. மகான்கள் யோகிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறால் இந்த ரெட் அப்படிங்கிற இந்த இது பாதிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த இனப்பிறப்பு உறுப்பு இந்த கால் எல்லாமே பாதிச்சிடும். இப்போ ஒருத்தன் முடமாக இருக்கான், நடக்க முடியலை அப்படிங்கிறத இந்த ஆறாவை சரி பண்ணிட்டால் நடக்க வச்சிடலாம். இன்றைக்கி விஞ்ஞானம் திணற இடமே இந்த இடம் தான். இந்த ஆறால் தான் அவங்க இன்றைக்கும் ரிசர்ச் ஓடிட்டுருக்குறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா இது வந்துட்டு விஞ்ஞானம் கிடையாது. இந்த படிப்பு வந்து விஞ்ஞான படிப்பு கிடையாது. இது வந்து மெய்ஞான படிப்பு. விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் ரொம்ப தூரம். சயின்ஸுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெய்ஞானத்தோட தொடர்பு கூடியது. மெய்ஞானம் வந்துட்டு இந்த விஞ்ஞானத்தை யார் வேணாலும் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்கலாம், யார் வேணாலும் நீங்களாலும் கொடுக்கலாம். நீங்கள் வேகத்தை கணக்கிடணுமா ஒரு மீட்டரில் கணக்கிடுறீங்களா, யார் எந்த வெஹிக்கிள் அந்த ஸ்பீடா மீட்டர் போட்டாலும் அந்த ஸ்பீடா மீட்டர் ஓடிடும். இவருக்கு காய்ச்சலா, இவருக்கு ஒரு மருந்து விஞ்ஞானத்தில் கொடுக்குறீங்களா, இவருக்கும் காய்ச்சல் சரியாக போகும், இவருக்கும் காய்ச்சல் சரியாக போகும். இதுக்கு தான் விஞ்ஞானம். எல்லாருக்கும் சரி பண்ணக்கூடிய ஒரு இது இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம். இதை தாண்டி ஒன்று இருக்குது, ஸ்பெஷலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எல்லாம் வந்துருச்சு. டென்டலில், ஸ்கின்னில் எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஸ்பெஷல் டாக்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இதை தாண்டி போகிறது தான் மெய்ஞானம். இந்த விஞ்ஞானத்துக்கு அகப்படாதது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளி உடம்பு அப்படிங்கிற ஆறா. இந்த ஆறா வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்குது.
சரி, இந்த நமக்கு மட்டும்தான் இருக்கா? மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆறா இருக்கா? இருக்குது. மரத்தினோட ஆறாவை நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். காலை பொழுதில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா சூரியன் கிழக்கு ஒதிக்குன்னா மேற்க தனியாக நிற்கிற ஒரு மரத்தை பாருங்கள். மேற்க தனியாக இருக்கிற மரத்தை பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் இந்த அரச மரம் தான் ரொம்ப நல்லா தெரியும். வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா அது சுற்றி ஒரு வெளி ஆறாக வந்து ஒரு வெள்ளை கலரில் ஒரு லேயர் தெரியும். நீங்கள் பாருங்கள், பார்த்தா நல்லா தெரியும். வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுடைய ஆறாவை நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய ஆறாவை நீங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக உங்களுடைய ஆறாக பார்க்கலாம். ஒரு நிறைய நில கண்ணாடி எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டு வந்து ஒயிட்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ்ஸு அந்த பிம்பத்தில் உள்ள நெத்தியை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த பிம்பத்தில் உள்ள நெத்தி அந்த பிம்பத்தில் உள்ள நெத்தி பகுதியை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்பை சுற்றி அந்த ஆறாவை நீங்கள் கண்ணாடியில் நீங்கள் பார்க்கலாம். ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆறா கலரை வச்சு என்னென்ன வியாதி அப்படிங்கிறதையும் நமக்கு எழுதி வச்சுருக்குறாங்க. அது சாம்பல் கலரில் இருக்கா, வெள்ளை கலரில் இருக்கா, அல்லது வேறு ஏதாவது கலரில் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஆறாவை நம்ம எப்படி சரி பண்ணுறது இல்லையா? இந்த ஆறாவை சொல்லிட்டாங்க, ஆறா இருக்குது சார், எப்படி ஹவு டு வி ரெக்டிஃபை, எப்படி அந்த பிரச்சனைகள் நமக்கு வருது? இன்றைக்கி சொல்கிறாங்க கதிர்வீச்சுக்கெல்லாம் நிறைய என்ன பண்ணுறதுன்னா நம்ம ஆறாவை தொலைச்சிட்டு தான் உள்ளே வருது. செல்ஃபோன் கதிர்வீச்சோ இந்த வைஃபையோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னை கதிர்வீச்செல்லாம் புதுசுலாம் கிடையாது. கதிர்வீச்சுகள் அந்த காலத்திலே உண்டு. வானத்துலேருந்து வர்ற கதிர்வீச்சுகளை விட இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பிள்ளைங்களா செல்ஃபோன்லாம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த கதிர்வீச்சுகளை வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி தாய் என்ன பண்ணியிருக்கிறான்னா இந்த அவ்யக்தம் அப்படிங்கிற இதில் வந்துட்டு இங்கேயே தடுத்து நிறுத்திடும். சூரியனோட கதிர்வீச்சுகள் மொத்தமாக உள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் கருகிடுவீங்க. எக்ஸ்ரே, காமா ரேஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாம் சன்லேருந்து வருது. சன்லேருந்து லைட்டு மட்டும் வரல, பிற கதிர்வீச்சுகளும் வருது. இந்த கதிர்வீச்சுகளை இந்த அவ்யக்தம் சொல்கிற அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடும். பூமி ஸ்டாப் பண்ணிடும், அந்த லேயர் ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கு உள்ளே உறவிடாது. உள்ளே வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஸ்பேஸில் வாக் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த கவச்சோட இல்லாமல் வெளியே போக முடியாது. வெளியே போனாங்கன்னா கருகி செத்துருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான கதிர்வீச்சுக்கள்லாம் சன்லேருந்து வருது வந்து பார்த்திங்கன்னா. ஸோ எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் சர் சி வி ராமன் பார்த்துருக்கீங்க. சர் சி ராமன் எதில் பரிசு பெற்ற, நோபல் பரிசு பெற்றவர், நம்ம தமிழ்நாட்டுக்காரர். அவர் எதை கண்டுபிடிச்சார்? எஃபெக்ட். ராமன் எஃபெக்ட்னா என்ன? ராமன் எஃபெக்ட்னா என்ன? ப்ளூ. ஏன் வானமும் கடல் தண்ணியும் நீளமாக தெரியுது அப்படிங்கிறது அவர். அதுக்கு விடை வைஷ்ணவத்தில் இருக்கு, நம்ம பக்தியில் தான் இருக்குது. புரிஞ்சுக்கங்க. அதாவது கண்ணன் இருக்கார் இல்லையா, கண்ணன் என்ன கலரு? கரிய இந்த நீல கலர். பெருமாள் வந்து என்ன சொல்லுவோம் தான் நீல கலர். ஏன்னா அவர் நல்லா பக்தியில் ரொம்ப சிறந்தவர். நம்மளுடைய இதில் தான் ரெக்கார்டில் தான் அவர் கண்டுபிடிச்சார். நம்மளுடைய ரெக்கார்டில் தான் அது இருக்குது. ராமன் எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்பேஸை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா ஸ்பேஸ் இருட்டாக தெரியும். இந்த அவ்யக்தத்தை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா, இந்த அவ்யக்தத்தை தாண்டி நீங்கள் ஒரு கேமரா வச்சு நீங்கள் படம் பிடிச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் டார்க்காக இருக்கும், கலர் டார்க்காக இருக்கும், டார்க் கலரில் இருக்கும். டார்க் கலர் மீன்ஸ் இருட்டு கலர், பிளாக் கலரில் இருக்கும். நீங்கள் ஸ்பேஸில் டெலஸ்கோப்பில் வந்து எடுத்துக்கிறாங்க இல்லையா, அந்த பிக்சர்லாம் போய் பாருங்கள். ஆனால் பூமியிலேருந்து நீங்கள் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ப்ளூ கலர் தான் பேக்ரவுண்ட் விடும், பிளாக் கலர் விழாது. என்ன இதை தாண்டுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் இருக்குது. இதை தாண்டி போயாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் இருக்குது. அவர் அப்போ டெலஸ்கோப் முன்னாடியே அவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அப்போ நம்மளுடைய விஞ்ஞானத்தில் நம்மளுடைய இந்த ஆறா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆறா அந்த ஏற்கனவே இந்த ஆறாவை ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்கிறாங்க. சித்தர்கள், மகான்கள், யோகிகள். இது வேதத்துலேயே இருக்குது. அவர் வேதத்தில் ரொம்ப கெட்டிக்காரரு. இந்த ஆவரணத்தை தாண்டி எந்த பொருளை நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா டார்க் கலரில் தான் வரும். இதுக்கு உள்ளே வரும்போது நீலம் ப்ளூ கலர் ரேஸ் வந்து ரொம்ப சிதறல் அடையுது, மற்ற ரேஸ் சிதறல் அடையலை அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். புரிஞ்சுக்குங்க. சூரியன்லேருந்து வர 7 கதிர்வீச்சுக்குள்ளும் ஒன்றா தான் வருது. ஆனால் ப்ளூ கலர் மட்டும் இங்கே சிதறல் அடையுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சது தான். அவர் அந்த ஏன் வானமும் இதுவும் ப்ளூ கலரில் தெரியுது அப்படிங்கிற கண்டுபிடிச்சார். அதுக்கு நம்மகிட்ட தான் விடை உண்டு.
நம்மள்கிட்ட தான் விடை உண்டு. அங்கே அந்த வைத்தியத்தில் மற்ற இதில் கிடையாது, வைத்தியத்தில் எதுவுமே கிடையாது வந்து பார்த்திங்கன்னா. அப்போ நம்மளுடைய ஆறாவை நம்ம சரி பண்ணணும், அது மட்டும் பார்ப்போம். பக்தி மார்க்கத்தில் சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்க. விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா? எல்லா வீட்லேயும் விளக்கு ஏற்றிருக்கிறாங்க இல்லையா? கெரசின் கண்டுபிடிக்கப்பட முன்னாடி காலத்தில் விளக்கு எண்ணெயில் தான், நல்லெண்ணெயில் தான் போட்டாங்க வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இந்த விளக்குகள், பொய் விளக்குகள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நம்ம விளக்கேற்றுறதே விட்டுட்டோம், லைட்டை போட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இது எல்லாமே டூப்ளிகேட் லைட்ஸ். ஸோ ஒரிஜினல் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடர் ஒளி. வள்ளலார் என்ன சொல்லுவார்? சுடரைத்தான் அவர் வந்துட்டு அதை பார்த்து தியானம் பண்ணி பார்த்திங்கன்னா அவருடைய ஆறா வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொல்லுவார் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்ம கோயில்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கு எல்லா கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வச்சுருப்பாங்க. இந்த சாமிக்கு பின்னாடி திருவாசின்னு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? திருவாசி வாட் இஸ் ரெப்ரசன்ட்? அது என்ன, அதோட கருத்து என்ன? ஆறா தத்துவத்தை தான் அங்கே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கோயில் எல்லாமே ஒரு குருவோட ஒரு ஸ்தலம். அங்கே எல்லா மகான், ஏதோ ஒரு மகான், அங்கே பெரிய கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு மகான் சமாதி அடைஞ்சிருப்பார். என்ன, அங்கே குரு அப்படிங்கிற அங்கே இருந்திருப்பார். இந்த ஆறா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒளி உடலை தான் திருவாசி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க. எல்லாமே சிம்பாலிக்கு தான், எல்லாமே காமிக்கப்பட்டதான். விளக்குனது வேறு விளக்குறது நம்ம விளங்கிக்கிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தார கலை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தலைக்கு பின்னாடி ஒரு வட்டம் வச்சாங்க, ஒரு வட்டம் வச்சுருப்பாங்க, பார்த்துருங்களா? இன்றைக்கி சுவாமி தலைக்கு பின்னாடி ஒரு ஒளி வட்டம் வச்சுருப்பாங்க. பிரிண்டிங் டெக்னாலஜியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு பிரிண்டிங்லாம் கிடையாது. ஆனால் இதே ஒளி வட்டம் உனக்கு இருக்குங்கிறத அதை சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, எல்லாமே நம்மள்கிட்ட உள்ள எல்லாமே விஞ்ஞானம் தோற்று போயிடும். நம்மளோட டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா விஞ்ஞானம் தோற்று போயிடும். இன்னும் நம்ம கோயிலெல்லாம் மாவிளக்கு எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மனிதனுடைய ஆறா குறைஞ்சி போச்சுன்னா அன்றைக்கி என்ன பண்ணாங்க சித்தர்களும் யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாவிளக்கை கீழே இருந்து எடுத்துகிட்டே போவாங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? மாவிளக்கு எடுத்துருக்கீங்களா இல்லையா? சுவாமிக்கு எடுக்கிறத விட நீங்கள் சங்கரங்கோயில் போய் பாருங்கள். சங்கரங்கோயில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே மாவிளக்கு எடுப்பாங்க, ஆளை நல்லா படுக்க வச்சுருவாங்க. ஸோ காலில் இருந்து அந்த அப்படியே மேலே வரைக்கும் கொண்டு போவாங்க, அந்த விளக்கை கொண்டு போவாங்க. புரிஞ்சுக்குங்க, அதில் நல்லெண்ணெய் இருக்கும், அதில் பச்சரிசி மாவு இருக்கும், வெள்ளம் இருக்கும். ஸோ அதை போட்டு அந்த தீபத்தை அப்படியே மெல்ல கீழே இருந்து மேலே வரைய கொண்டு போவாங்க. இது ஆறா தெரப்பி. நம்ம தமிழகத்தில் தான் அது, வேறு எங்கேயோ ஃபாரின்ல எங்கேயுமே கிடையாது வந்து பார்த்திங்கன்னா. புரிஞ்சுக்குங்க, அந்த காலத்தில் சித்தர்கள் மகான்கள் என்ன செய்யணும்னா 5 வேளை குளியல் குளிச்சிருக்காங்க, மண் குளியல் குளிச்சிருக்காங்க, ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணும். இன்றைக்கி ஒரு சில நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? மண்ணை ஃபுல்லாக பூசி நல்லா உட்கார வச்சுருவாங்க, மண் குளியல் வந்து பார்த்திங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வாழை இலை குளியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லா வாழை இலையை உரிச்சிருவாங்க, படுக்க வச்சுருவாங்க, மேலே வாழை இலையை போட்டு கட்டிடுவாங்க பார்த்திங்கன்னா. ஏன்னா வாழை இலைக்கு வந்துட்டு அதி அற்புதமான ஒரு குணம் வந்து பார்த்திங்கன்னா மனித ஆறாவை வலுப்படுத்தும். இன்றைக்கி வாழை இலை உட்காந்து சாப்பிட்றோம், நம்ம சாப்பிட்றது எதில் உட்காந்து சாப்பிட்றோம்? இன்றைக்கி பிளேட்டு மற்ற இதெல்லாம் வந்துருச்சு பார்த்திங்கன்னா. மனித ஆறாவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இது வந்து பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு உண்டு. நீ உடம்புக்கு மட்டும் சாப்பிட்டா போதாது, இந்த வெளியே இருக்கிற அந்த உடம்புக்கும் சேர்த்து நீ சாப்பிடு அப்படிங்கிறது தான் அது வந்து பார்த்திங்கன்னா மண் குளியல். அப்புறம் நெருப்பு குளியல்னால் அள்ளி போட்டுக்கிட முடியாது, ஒன்று பூக்குழி இறங்குதர வச்சுக்கிடுவாங்க வந்து பார்த்திங்கன்னா. அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா நேச்சுரல் ட்ரீட்மெண்ட்டில் இப்போ இங்கே தெரியல, அந்த காலத்தில் சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 விளக்குகளை சுற்றி எரிய வச்சுட்டு நடுவில் நம்ம உட்காந்துக்கணும். 7 விளக்குகளை சுற்றி உட்காரச்சு. இன்றைக்கும் ஒரு தாந்திரிக முறையிலலாம் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த கேரளா தாந்திரிக முறையிலலாம் பார்த்திங்கன்னா சுற்றி விளக்கு வச்சுட்டு நடுவில் உட்கார வச்சு தான் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ விளக்குகளை சுற்றி எரிய வச்சுருவாங்க. ஸோ அதில் வந்து நல்லெண்ணெய் தான் உடம்புடைய ஆறாவே இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது. திரும்பவும் சொல்கிறேன், வாரத்துக்கு 2 தடவை குளியல், நல்லெண்ணெய் குளியல் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நல்லெண்ணெய் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் இந்த உடம்போட இந்த வெளியே ஆறா வந்துட்டு ஸ்ட்ரென்த் ஆகும். அன்றைக்கி சனி ஞாயிறு குளித்தாங்க பெண்கள், வந்து வெள்ளி செவ்வாய்க்கு குளித்தாங்க, உடம்பு ஆரோக்கியமாக இருந்துச்சு இல்லையா? ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க காரணமே அவங்களுடைய முறை தான். அவங்க என்ன நினச்சாங்கன்னா உள்ள வியாதி இல்லைப்பா, வெளியே இருந்து தான் உனக்கு வியாதி வருது. வெளியே நீங்கள் ஆறாவை சரி பண்ணிட்டாலே உள்ள ஒரு வியாதியும் கிடையாது.
இன்னும் ஒரு வியாதியும் கிடையாது. வந்து பார்த்தீங்கன்னா காற்று குளியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் நல்லா மலைச்சாரல் போங்க, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு சந்தோஷமாக இருக்கா இல்லையா? இப்போ ஊட்டி கொடைக்கானல் டூர் போகிறோம் இல்லையா, அங்கே போனீங்கன்னா இயற்கையிலேயே அந்த காற்று மெல்ல அந்த மெல்லிஸான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுங்க, அல்ல ட்ரெஸ்லாம் போங்க, ஒரு மெல்லிஸாக காற்று வருதுன்னா எவ்வளோ ரொம்ப இனிமையாக இருக்குது. இன்றைக்குள்ளே ஏசி காற்றை விட்டுருங்க, ஒரே டெம்பரேச்சரில் ஓடிட்டுருக்கோம். ஆனால் அங்கேருந்து வர்ற டிஃப்ரெண்ட் அந்த வாயுக்கள் காற்று குளியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 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 முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மேல் சட்டை கிடையாது, ஜென்ஸ் அப்போ பார்த்தீங்கன்னா மேல் சட்டையே கிடையாது, அவங்க பாட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. நீங்கள் வயசான பரிசுகள்லாம் போய் பாருங்கள், நல்லா லாங் லைஃப் இருப்பாங்க, சட்டை போட்டிருக்க மாட்டாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போதோ சும்மா இருக்கும்போதோ இப்போ தான் ஷர்ட்லாம் லேட்டஸ்ட்டாக வந்தது. பார்த்திங்கன்னா பெண்களும் பார்த்திங்கன்னா பாட்டி தாத்தாலாம் அப்போ ஜாக்கெட்லாம் கிடையாது, வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா அப்போ வந்துட்டு எந்த இதுவும் ஒரு நிகழ்ச்சி எதுவுமே கிடையாது. இப்போ உள்ள ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அப்போ கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பி தாய் தங்கம் எல்லாமே அப்படி பழகினாங்க. யாரையும் எந்த விதத்தில் தவறான ஒரு கோணத்தில் பார்த்ததே கிடையாது. அதனால் அவங்க ஃப்ரீயாக இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நெருப்பு, காற்று, ஸோ ஆகாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெளி தியானம்னு சொல்லுவாங்க. வெட்ட வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு மொட்டை மாடியிலையோ, இன்றைக்கி மொட்டை மாடி, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மலை குன்று அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் தியானம் பண்ணுறதுக்கு சிறந்ததாக இருக்கும். முருகன் எங்கே போய் உட்காந்துருப்பார்? மலை மேலே தான் உட்காந்துருப்பார். அந்த மாதிரி வெட்ட வெளிக்கு நீங்கள் வந்து தயவுசெய்து நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிறதான். ஸோ ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த ஆறாவை நாம் பலப்படுத்த நமக்கு சரியாக வரும். சரி, காலை வெயில் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்லது. காலை வெயில் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாலை வெயில் தான் மனுஷனுக்கு நல்லது சொல்லுவாங்க. இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாலை வெயில் மனுஷனுக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ராரெட் அதிகமாக கிடைக்கும். உஷா காலை சொல்லுவாங்க, உஷா பொழுது சொல்கிறாங்க இல்லையா, உஷா பிரதியுஷான்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு வந்து சூரிய பகவானுக்கு 2 மனைவி சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனைவிங்கிறது சக்தி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்கெல்லாம் அங்கெல்லாம் குடும்பம் நடத்தி அங்கே நம்மளை மாதிரி கார் கிடையாது. மனைவிங்கிறது காலையில் வந்தது உஷா, சாயங்காலம் உள்ளது பிரதியுஷான்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நேம் மாற்றிருக்கிறாங்க? உஷான்னா காலையில் உஷா, சாயங்காலம் உஷான்னு சொல்லியிருக்கணும்ல. பேர் வேறு அப்படின்னா பொருள் வேறேன்னு அர்த்தம், அப்படி தானே? இப்போ அண்ணாச்சி பிரகதீஸ்வரன் வேறு, அண்ணாச்சி வேறு, வேறு. ஏன்னா வேறு பொருட்கள், வேறு ஆட்கள். புரிஞ்சுக்கங்க, ஒரு பொருள் வைக்கிறாங்க அப்படி, ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரே பேரை எல்லாத்துக்கும் வச்சுருக்க மாட்டாங்க. பொருள் டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வேறு பேர் வச்சுருப்பாங்க. காலையில் உள்ளது உஷா, சாயங்காலம் உள்ளது பிரதி உஷான்னு வச்சுருப்பாங்க. காலையில் வருது இன்ஃப்ராரெட்டு, சாயங்காலம் வருது என்னது அல்ட்ரா வயலட், அடர் நீளம் சொல்லுவோம் இல்லைங்களா? அடர் நீளம் சொல்லுவோம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்ஃப்ராரெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பேர் நல்ல பேர். ஸோ அந்த இது சொல்லுவாங்க. ஸோ அகச்சிவப்பு புற ஊதா கதிர் சொல்லுவாங்க வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த புற ஊதா கதிர் தான் நம்மளுடைய ஆறால் அவுட்டர் லேயராக இருக்குது. புரிஞ்சிட்டிங்களா? ஆறால் 7 கலர் இருக்குது. ஆறால் 7 கலர். இந்த 7 கலரையும் தாண்டி ஒரு ரேஸ் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர் அப்படிங்கிறது. இந்த நம்ம பாடியை ஒட்டி இருக்குது. அகச்சிவப்பு, அகம்னா என்ன? உள்ளேன்னு அர்த்தம். கரெக்டாக தானே? கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்களா இல்லையா? நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அகச்சிகப்பு, இது புற ஊதா, புறத்தில் இருக்கக்கூடாது. இப்போ எல்லாத்துக்கும் புறம்னா என்னது? வெளியேன்னு அர்த்தம். இந்த உடம்புக்கு அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா புற ஊதா கதிர் நம்மளுடைய உடம்பை சுற்றி அந்த பார்த்தீங்கன்னா நீங்கள் சாயங்கால வெயிலில் அந்த 5 to 6 நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு 48 days நடந்து பாருங்கள் சார். 48 நாட்கள் நீங்கள் மொட்டை மாடியிலையோ அல்லது வெட்ட வெளியிலையோ சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி அந்த 5:30லேருந்து ஒரு 6 இருக்கும். சூரிய அஸ்தமனம்னு போட்டிருப்பாங்க. சூரிய அஸ்தமனம் 6:30ன்னு இருக்கும். ஒரு சில நேரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில நேரத்தில் வந்துட்டு 5:45 இருக்கும். இதுலேருந்து 2 நாளிகைக்கு முன்னாடி அகத்தியர் சொல்கிறார், 2 நாளிகை. 2 நாளிகைன்னா 40 நிமிஷம். ஒரு நாளிகை என்பது 20 நிமிஷம், 2 நாளிகை என்பது 40 நிமிஷம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி 40 நிமிஷம். இஃப் யூ வாக், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு தியானம் அல்லது நீங்கள் ஏதாவது சூரிய ஒளி நம்ம உடம்புல படுற மாதிரி பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட வியாதிகளும் போயிடும் சார். ஏன்னா இந்த புற ஊதா கதிர் உள்ள நீங்கள் நாங்கள் வாங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இது அடுத்த லேயர் எல்லாமே சரி செய்யப்பட்டு இங்கே சரியாயிடும்.
இன்றைக்கி இன்ஃப்ராரெட்லாம் வச்சுருக்காங்க. இன்ஃப்ராரெட் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா? உடம்புல வீக்கம் கட்டி அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் ட்ரீட்மெண்ட்டு எங்கே வைப்பாங்க? தள்ளிலாம் வைக்க மாட்டாங்க, உடம்பு ஒட்டி தான் வைப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அது வீக்னஸ். இந்த இன்ஃப்ராரெட்டை பாய்ச்சறது எங்கே பாய்ச்சுவாங்கன்னா இந்த உடம்பை நோக்கி பாய்ச்சுவாங்கன்னா அது பக்கத்தில் அந்த லேயர் இருக்குது, இந்த பக்கத்தில் லேயர் இருக்குது. மிகப்பெரிய வியாதிகளை எல்லாமே போக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அல்ட்ரா வயலட் அப்படிங்கிற அந்த புற ஊதா கதிர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் நமக்கு இருக்குது. நமக்கு அந்த கதிர்வீச்சு ஏன்னா அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, புரிஞ்சுக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புற ஊதா கதிர்களை நாம் சரி செய்யலாம். சரி, யோக முறையில் வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் இதை சரிப்படுத்த முடியுமா அப்படின்னா இந்த ஆறாக்களை சரி செய்யக்கூடியது நான் ஏற்கனவே 5 வாயுக்கள் எடுத்திருக்கிறேன். 5 வாயுக்குள்ள சமான வாயு அப்படிங்கிற ஒரு வாயு இந்த ஆறாவை வலுப்படுத்துகிறது. சித்தர்கள் கண்ட முறை சமான வாயு ஒருவனுக்கு மனிதனுக்கு சரியாக ஓடினால் இந்த ஆறா பலப்படுத்தப்படும். இந்த சமான வாயுவை சரியாக ஓட வைக்கக்கூடிய ஒரு மூலிகை, மிகப்பெரிய ஒரு தத்துவம். சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, தெய்வமும் இல்லை. சுக்கு நீங்கள் அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆறா பலப்படும். சுக்கை எப்போ சாப்பிட சொல்லுவாங்க? மத்தியான வேளையில் சாப்பிட சொல்லுவாங்க. மத்தியான வேளையில் காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய். புரிஞ்சுக்குங்க. அப்போ சுக்கை வந்து பார்த்திங்கன்னா மதிய உணவில் அவங்க சேர்க்க சொல்கிறாங்க. இந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் சொல்கிறாங்க? அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? சுப்பிரமணியந்த கடவுளில் சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லைன்னு ஏன் சொன்னாங்க? காரணம் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சுக்கு சேர்க்க இந்த உடம்பில் கீழே வந்து அபான வாயு, மேலே வந்து பிராணவாயு, நடுவில் ஓடக்கூடியது சமான வாயு. ஏற்கனவே நான் எடுத்திருக்கேன் 5 இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உதான வாயு. அப்புறம் உடம்பு முழுவதும் இருக்கிறது வியான வாயு எடுத்திருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முழுவதும் ஓடக்கூடியது வியான வாயு, அபான வாயு, சமான வாயு, பிராணவாயு. இந்த சமான வாயு இருக்கிற இடம்தான் இந்த நாபிக்கு நெஞ்சுக்குழிக்கு நடுவில். இந்த நாபிக்கு நெஞ்சுக்குழிக்கு நடுவில் என்ன இருக்குது? கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா முக்கிய உறுப்புகள் எல்லாமே இந்த உதான வாயுவில் தான் இருக்குது. அப்போ ஒரு மனிதனுக்கு உணவு சரியாக கொடுக்கப்பட்டால், சரியான முறையில் உணவு கொடுக்கப்பட்டால் இந்த சமான வாயு சரியாக வேலை செய்து இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த சமான வாயு சரியாக ஓடிச்சுனா தான் இந்த ஆறா அப்படிங்கிற இந்த இது பார்த்திங்கன்னா வலுப்படுத்தும். உணவு முறையிலையும் நீங்கள் இந்த இதை நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட முன்னாடி கிடையாது, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சிட்டிகைன்னா இந்த ஒரு பிடி, இந்த அது வந்து ஒரு பிஞ்சு, இது வந்து ஒரு சிட்டிகை. இந்த 3 விரல் சேர்ந்தது ஒரு சிட்டிகை. சிட்டிகை அளவு வேறு, பிஞ்சு அளவு வேறு, புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், ஒரு பிடிங்கிறது இது ஒரு பிடி அளவு, ஒரு சிட்டிகை இந்த அளவு. சுக்கு நீங்கள் நல்லா வாங்கி, நான் ஏற்கனவே சுக்கு முறையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இங்கே வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சிட்டிகை சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் தண்ணியை குடிச்சிக்கிட்டோம், அவ்வளோ. வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியது. அல்லது நீங்கள் சாயங்காலம் அல்லது உங்களுக்கு நேரம் கிடைச்சது அப்படின்னா ஒரு விளக்கை முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த விளக்கை பார்த்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோ நேரம் உங்களால் அந்த விளக்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ உங்களுடைய ஆறா வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு பாதிக்கும். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள விளக்கு கருவறையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விளக்கு வச்சுருப்பாங்க. அந்த வந்து ஆறாவுக்கு வந்துட்டு அந்த இது வச்சுருப்பாங்க. அதை விட இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு கண்ணாடி பிம்பம் வச்சுருப்பாங்க, பின்னாடி கண்ணாடி வச்சுருப்பாங்க, அதில் ஒரு விளக்கு வச்சுருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி பவர்ஃபுல். இந்த சுவாமியிலேருந்து வர்ற ஆறாவை அப்படியே அந்த கண்ணாடி பிரதிபலித்து வெளியே தள்ளி விடும். கண்ணாடிக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. பார்த்திங்கன்னா கண்ணாடி நம்ம முகம் மட்டும் பார்க்குறது இல்லை, நம்மளை ஆறாவே வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தணும். நல்ல ஆறாவாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல கண்ணாடி நிறைய பாருங்கள் இல்லையா? சினிமா நிறைய அடிக்கடி கண்ணாடி பார்த்துக்கிடுவாங்க இல்லையா? அப்போ நீங்களும் கண்ணாடி அடிக்கடி பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு பார்க்காதீங்க, இதுவும் ரசிங்க. உங்களை ரசிக்கிறத விட வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக குணாதிசயத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. மனம் அப்படிங்கிற உடலில் கொண்டு வந்தாங்கல்ல, அப்போ மனசுக்கு அப்போ கண்டிப்பாக கொண்டு வரணும் இல்லையா? அப்போ எப்போ இந்த ஆறா விரிவடையும் அல்லது எப்போ இந்த ஆறா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகும் மன ரீதியாக
ஒன்லி ஒரே ஒரு வழி தான், அன்பு மட்டும்தான் ஆறாவை வெளிப்படுத்தும். வேறு எந்த குணமும் ஆறாவை வெளிப்படுத்தாது. நீங்கள் அன்பு எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மீதோ அல்லது மற்ற ஜீவராசிகள் மீதோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ளவங்க மீதோ நீங்கள் அன்பு வைக்க 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 உங்களுடைய ஆறா சிதறல் அடையாது. உங்களுடைய ஆறா சிதறல் அடையாது. எந்த ஒரு ஜீவராசிக்கும் எல்லா உயிரும் இன்புற்று இருக்கன்னு சொல்லியிருக்கிறார் வள்ளலார். இப்படித்தானே எல்லாத்தையும் நீங்கள் நேசிங்க. யாரையெல்லாம் நீங்கள் நேசிக்கணும் அவங்களெல்லாம் நேசிங்க. யார்கிட்டையும் கோவப்படாதீங்க. ஏன்னா மனசுக்கு 6 குணம் வந்து அதில் அன்பு மட்டும்தான் உங்களுடைய ஆறாவை வலுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி. உங்கள் ஆறா நல்லா வலுவாகணுமா, அன்பை மட்டும் செலுத்துங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஞானிகளும் எல்லா யோகிகளும் வந்து சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த இதைத்தான் சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா புலாலை மறுத்தாங்க. வந்து பார்த்திங்கன்னா புலாலை மறுத்ததுக்கு காரணமே, நீ புலாலை நீ சாப்பிட்டேன்னா அன்பு செலுத்த முடியாது. நீ அந்த ஜீவராசி மீது அன்பு செலுத்தலைன்னா நீ அது அடித்து சாப்பிடுவியா? உன் பிள்ளை மேலே அன்பு செலுத்தி என்ன பிரச்சனை? உன் பிள்ளை அடித்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்கள். அதனால தான் மகான்கள் யோகிகள் என்ன பண்ணாங்கன்னா புலாலை மறுத்தது காரணமே அதுதான். புலால் நீங்கள் சாப்பிட 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 கறி மாംസം சாப்பிட 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 ஆறா பாதிக்கும். அதனால தான் அவங்க வெஜிடேரியன் சித்தர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்க, நான்வெஜ்ஜை சாப்பிடாத. அப்போ நான்வெஜ்ஜை சாப்பிடாதன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. இல்லாமல் அவங்க ஏன் அப்படி எல்லாம் சாப்பிட வேண்டியதானே? எல்லா பொருளும் எல்லாமே சாப்பிட்டா செமிக்காமையாக இருக்குது இந்த உடம்பு. கறி சாப்பிட்டா செமிக்காமல் இருக்கா, மீன் சாப்பிட்டா செமிக்காமல் இருக்கா, எல்லாம் செமிக்கத்தானே செய்யுது. ஏன் அவங்க வெறுத்தாங்க? ஏதோ ஒரு ரீசன் இருக்க போய் தானே அதான் அந்த காரணத்தை அவங்க வலியுறுத்தி சொல்லிகிட்டே போயிருக்கிறாங்க. நமக்கு வந்துட்டு முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. நமக்கு அவங்க வந்துட்டு என்ன சொல்ல மாட்டாங்க, மூட நம்பிக்கையை அங்கே சொல்லி தரமாட்டாங்க. மூட நம்பிக்கையே இல்லை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு முறையில் கண்டிப்பாக நம்ம நீங்கள் மாற்றம் அடைஞ்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் நான்வெஜ்ஜை வெறுத்து பாருங்கள், மது மாமிசம் மச்சம் தவிர்த்து பாருங்கள். உங்களுடைய ஆறா வந்து ரொம்ப பலப்படும். எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. உங்களை துன்புறுத்த செய்ய முடியாது. ஏன்னா இந்த வெளி உடம்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை இன்றைக்கு உள்ள சயின்ஸ் ஏதோ கண்டுபிடிச்சிட்டு ஏதோ பண்ணுறாங்க. அதெல்லாம் போகாதீங்க, தயவுசெய்து பேர் ஏமாந்துடாதீங்க. ஆறா ட்ரீட்மெண்ட்டு, ஆறா ஜோசியம்லாம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ஏமாத்துறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஆறா ஜோசியம்லாம் கிடையவே கிடையாது. எதுலையுமே எழுதி வைக்கலை. இன்றைக்கி ஆறா ரீடு பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தயவுசெய்து நீங்கள் அதுக்கு போகாதீங்க. ஃபோன்லேயே சொல்கிறான் சார், நீங்கள் ஃபோனில் போடுங்க, நாங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் ஆறாவை பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட்டை ஜிபே பண்ணுன்றான். அந்த அளவுக்கு மூடநம்பி இன்றைக்கி எல்லாம் பரவி இருக்குது. இன்றைக்கி உள்ள டெக்னாலஜி. ஆமாம், ஜிபே ரொம்ப பார்த்துக்குங்க. இன்றைக்கி ஜிபே ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மலிஞ்சு கிடக்கு. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே நீங்கள் தமிழ் முறையை நீங்கள் சரியாக வழிபடுத்தினீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு வந்துட்டு வீட்டில் ஏற்றி வச்சு தான் தூங்குவாங்க. ஃபேன் கிடையாது, அதனால் விளக்கு எரியும். இன்றைக்கி ஃபேன் இருக்குது, விளக்கை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு கண்ணாடி போட்டுட்டு கூட நீங்கள் அந்த விளக்கில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஏற்றிட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சின்ன மெல்லிசாக ஒரு விளக்கை வச்சுட்டு நீங்கள் அந்த ரூமில் நீங்கள் தூங்கி பாருங்கள். அவ்வளோ அருமையாக தூக்கம் வரும். எந்த கனவும் வராது சார், கனவே வராது. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு மெல்லிதான விளக்கை நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நீங்கள் நல்லா தூங்கி பாருங்கள். உங்களுக்கு கெட்ட கனவோ எந்த கனவுமே வராது உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது அந்த ரூமில் உள்ள ஆறாவை அது சரி பண்ணிடும். அந்த ரூமில் உள்ள ஆறாவை எல்லாம் யாரெல்லாம் தூங்குறீங்களோ எல்லா ஆறாவும் சரி பண்ணிடும் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்பமே ரொம்ப மெல்லிசா. அதுக்காண்டி 10 விளக்கை ஏற்றி தூக்க முடியாது. ரொம்ப மெல்லிசாக ஒரு விளக்கு, ஒரு சின்ன ஒரு ஒத்த திரியில் ஒரு விளக்கை வச்சுட்டு நீங்கள் அது மேலே அந்த கண்ணாடியாக ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் தூங்கி பாருங்கள். கனவு கண்டிப்பாக வராது, கெட்ட கனவுகள் சுத்தமாக வராது. கெட்ட கனவாக வருதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சு தூங்கி பாருங்கள். சத்தியமாக என்ன கெட்ட கனவு எல்லாமே எங்கே தோன்றுறது? இந்த ஆறால தான். இந்த ஆறாவதில் இந்த க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்ஜிஆரில், அதாவது 1 2 3 4
அதாவது உடம்புலேருந்து 1வது லேயர், 2வது லேயர், 3வது லேயர், 4வது லேயர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4வது லேயரில் தான் கனவு மண்டலமே உண்டாகும். இங்கே உண்டானா தான் உள்ளே உண்டாகும். புரிஞ்சுக்கோங்க. இந்த கனவு மண்டலம் இந்த 7 6 சரியாக இருந்துச்சுன்னா இங்கே உள்ள எந்த தொந்தரவும் வராது. இங்கே 7 6 ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா இங்கே உள்ள தொந்தரவு காமிக்கும். கண்டிப்பாக தொந்தரவு காமிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வியாதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் உள்ளுக்குள்ளும் கொடுத்துருக்குறாங்க, வெளியவும் கொடுத்துருக்குறாங்க. எல்லா முறையிலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் மாதிரி ஒரு 100% யூஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது. மூளையை வந்து பார்த்திங்கன்னா 100% தமிழை யூஸ் பண்ண அது எல்லாமே எது கொடுத்துருக்காங்க? நீ ஆரோக்கியமாக வாழ்கிறது தான் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக எங்கள் வழிகளை நாங்கள் முறையில் நாங்கள் பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி நீங்களும் உங்களோட ஆரோக்கியமாக நீங்கள் பார்த்துக்குங்க. இன்றைக்கி அண்ணாச்சி அடித்தார் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எந்த பாயிண்ட்டு SP5 சொன்னாரா? அண்ணாச்சி SP5 சொன்னாரா? அது முக்கியமான ஒரு மனநிலை. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறாரு வந்துட்டு வல்கர். ஸோ அந்த குணம்லாம் வராது, ஒரு அன்பு தயவான குணம் வரும் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னார்? SP5 பாயிண்ட் சொன்னாரா? நம்மளும் அந்த காலத்தில் என்ன பண்ணோம்? நம்ம பிள்ளைங்கள்லாம் காலில் விழுந்து கும்பிட்டோமா இல்லையா? காலில் விழுந்து கும்பிட்றது பைத்தியக்காரத்தனமா? அதில் ஏதாவது சயின்ஸ் வச்சுருப்பாங்களா, வச்சுருக்க மாட்டாங்களா? வச்சுருக்க மாட்டாங்களா? ஸோ அப்போ காலில் விழும் பொழுது இந்த பாயிண்ட் வழியாக என்ன வெளியேறுதுன்னு சொல்கிறாரு அவர் வந்துட்டு. இந்த பாயிண்ட் வழியாக அன்பு, இரக்கம், ஆசீர்வாதம் அதுலேருந்து வெளியே வருது சார். ஒரு தாயோட நீ உள்ளே இருக்கும்போது தாயோட உள்ள சக்தி அது கிடைக்கும். வெளியே வந்துட்டான்னா அவனுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கணுமே, அந்த அப்பா அம்மாவோட தயவு கிடைக்கணுமே. அவங்களுடைய ஆறாவை நீங்கள் எப்படி டச் பண்ண முடியும்? பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டாதான் அந்த நம்ம உடம்புலேருந்து வர்ற எனர்ஜி எல்லாமே கணுக்கால் கீழே. அகத்தியர் என்ன சொல்வார்? யாராவது ஒரு சித்தரோ மகான்களோ வந்தால் எப்படி விழுந்து கும்பிட சொல்வார்? உன்னுடைய சிரசு, இந்த சிரபாகம் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த எல்போ பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்டில் மேட்ச் ஆகணுமா. அதை பாயிண்ட் சொன்னார் பாருங்க. வைத்தியகர்த்தனமாக அவங்கள அந்த எல்போ பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கால் வருது பார்த்தீங்களா, இந்த கால் எல்போ பெண்டு, இது வந்து ஃபுட்டு புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த பெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே சிரஸ் வைக்கணுங்கிறார். இங்கே சிரஸ் வைக்கணுமா, தள்ளி விழக்கூடாது. இந்த கர்வும் மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே வைடா அப்படிங்கிறாரு. எப்படி வழிபாட்டு முறையும் காலில் விழுந்து கும்பிட்ற முறையும் அவரவங்க சொல்லியிருக்கிறாங்க. காலில் விழுந்து கும்பிட்ற சொல்லுங்க. அதே மாதிரி இங்கே சிரஸை வச்சு காலை பின்னுக்கு பிடிச்சிக்கணுமா. மகான்கள் யோகிகள் காலை என்ன செய்யணுமா, காலை கரெக்டாக அந்த இடம் பாருங்கள், அந்த பள்ளமாக இருக்கும், அந்த பள்ளத்தில் சிரஸை வச்சு நீங்கள் பிடிச்சிக்கணும். ஏன்னா மனிதனுடைய டோட்டல் ஹியூமனுடைய சக்தி அந்த பாயிண்டில் வந்து முடியுது. பெருவரலில் கிடையாது. மனிதனுடைய எல்லா பாயிண்ட்டும் கணுக்காலில் முடியறதா அகத்தியர் சொல்லியிருக்கிறார். சொல்லாமல் அவங்கள இந்த எல்லாம் எங்கேருந்து போச்சு? அக்குப்ரெஷரில் எல்லாம் எங்கேருந்து தான் போச்சு. எல்லா டெக்னாலஜி இங்கேருந்து தான் போயிருக்கு. எங்கேமோ அவங்க வந்து புதுசாக அங்கேருந்து பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனாவுக்கு போனால் அவங்க பாஷையில் அவங்க எழுதுவாங்க. அவங்க இன் யாங் தத்துவம் சொல்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண் பெண் அப்படிங்கிற சிவசக்தி தத்துவத்தில் நம்ம எல்லாமே இருக்கோம். புரிஞ்சுட்டிங்களா? ஒரு 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 பாஷையிலேருந்து நீங்கள் ஒரு மூலப்பொருள் இங்கேருந்து அங்கே போகணும் அப்படின்னா அவங்களோட பின்பற்றுதல் என்ன இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ டாக்டர்ஸ் நீங்கள் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குற ரெக்கார்டை ஏற்கனவே அவர் பழைய இன்னொரு டாக்டர்கிட்ட கொண்டு போயிருந்தா அவர் என்ன ரெக்கார்டு பண்ணி மேட்ச் பண்ணி பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு என்ன இது ஏற்கனவே அவர் என்ன டயக்னோஸ் பண்ணிக்காரு அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு அடுத்து அவர் ப்ரொசீட் பண்ணுவார். ஸோ அவருக்கு என்னென்ன டிஃபெக்ட் என்னென்ன பார்க்கல அப்படிங்கிறத இவர் பார்த்துட்டு அதை சரி பண்ணி கொடுப்பார். அதே மருத்துவ முறை தான், அதே சித்த மருத்துவ முறை தான். அதே சித்த மருத்துவம்னா என்னமோ இப்போ 4 பச்சளையை கொடுத்துட்டு சரியாக போகிறது கிடையாதுங்கிறது. வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவம் வந்து வெளி உடம்புலேருந்து அதிசூட்சும ரகசிய உடம்பு வரைக்கும் போகிறது. ஸோ அந்த லேயர் அகத்தியர் சொல்லியிருக்கிற இந்த வெளி லேயர் இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாக 1,44,000 லேயர் இருக்குங்கிறது.
உடம்புல இருந்து இந்த 6 இன்ச்சுக்குள்ள மொத்தம் எத்தனை லேயர் சொல்லார்? 1,44,000 லேயர். 1,44,000 லேயர் வெளியும் இருக்கு, உள்ளேயும் இருக்குங்கிறார். யோசிச்சு பாருங்க, 1,44,000 லேயர் இருக்குங்கிறார். 1,44,000 லேயர் எப்படின்னா கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. கணக்குலேயும் நம்ம எல்லா துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள், மகான்கள், யோகிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இந்த மூலாதாரத்துக்கு 4 இதழ் சொல்லுவாங்க. மூலாதாரத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 4 இதழ் சொல்லுவாங்க, 4 நாடி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த பழைய புக் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த புக்கில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் 6, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 16, 1 2 3 4 5. இந்த 6வது தான் ஆக்கிய சக்கரம். இந்த ஆக்கிய சக்கரத்துக்கு என்ன பண்ணியிருப்பான்னா 2 கொடுத்துருப்பார், 2 லேயர் கொடுத்துருப்பார். இங்கே 2 இதழ் தான் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க, மனிதனுக்கு இந்த உடம்பை இயக்கக்கூடியது இந்த 6 ஆதாரம் தான். 7வது ஆதாரம் மனிதனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. 7வது ஆதாரம் இறைவனுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்பந்தப்பட்டது. புரிஞ்சுக்குங்க, இந்த 6 ஆதாரம் மட்டும்தான் இந்த உடலை இயக்கக்கூடிய சக்திகள். இந்த மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 96 வரும். டோட்டலாக மொத்தம் கூட்டினீங்கன்னா 48 வரும். 48 96 இந்த 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 இடத்துக்கிட்ட வரும். மொத்தம் டோட்டலாக கூட்டினே நாம் 144 வரும். 144 வரும். இந்த கீழேருந்து 4 6 10 12 16, இதில் ஒரு 46, இதில் ஒரு 46, மொத்தம் கூட்டினீங்கன்னா 144 144 வரும். இந்த 2 இதழ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 43 43 2ஆக பிரிக்கணும் மேலே வரும்போது. அதை தான் இங்கே மூளையை 2ஆக பிரிச்சிருப்போம். வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு பிரிச்சிருப்போம். இதில் 46 தத்துவம், இதில் 46 தத்துவம், 96 ப்ளஸ் இதனோட கூட்டு சேர்த்தேன்னா மொத்தம் 144. மேலே இருக்குது பார்த்தீங்களா சகஸ்ரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது 1000 இதழ் சொல்லும். வந்து பார்த்திங்கன்னா 1000 × 144 போட சொல்லுவார். 1,44,000 லேயர். 1,44,000 லேயர் இந்த ஒரு அரை அடிக்குள்ளே இருக்குது. எவ்வளவு இறைவன் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்காரு பாருங்கள் இந்த உடம்ப. அவ்வளவு லேயர்ஸ், தட் மச் லேயர்ஸ். நாம் இன்றைக்கி அதை எவ்வளவு சிதைக்கணுமோ அவ்வளோ சிதைச்சிட்ருக்கோம். நம்ம கதிர்வீச்சு ஃபோனு 24 மணி நேரமும் ஃபோனு, அது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அது உங்களை பாதிக்காது, கண்டிப்பாக பாதிக்காது. ஆனால் இன்றைக்கி உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதனாலையும் இருக்கலாம் தான் சொல்கிறாங்களே ஒழிய அது பாதிக்காது, கண்டிப்பாக பாதிக்காது. ஆனால் அதை பாதிக்கிற ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே தான் இருக்குது. புலால், அன்பில்லாமை, சரியான வழிபாட்டு முறை இல்லாமல், இதுதான் அங்கே பிரச்சனை. எல்லாமே நீங்கள் உள்ளே சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மது, மாமிசம், மச்சம், அன்பு செலுத்தாமல், இது எல்லாமே உங்களுக்கு அதை விட பல மடங்கு நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிறோம், நாம் தான் கெடுத்துக்கிறோம். அவங்க முறையாக நம்ம ஆட்கள் முறையாக வாழ்ந்துட்டு தான் போனாங்க. நம்மளுக்கு வந்து பூணூல் உண்டு சார். நம்ம நான்வெஜ்லாம் கிடையாது, வெஜ்ஜு தான். சாலியர் இனம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான், நான்வெஜ்லாம் கிடையாது. மற்ற இனங்கள் கூட சேர்ந்தோம், பழகுனோம், விரிஞ்சோம். நம்மளுடைய இது வந்து பார்த்திங்கன்னா நாடோடி பழப்பு. அங்கங்கே போனோம், அங்கங்கே நம்ம வந்து சாப்பிட்டோம். இன்னும் ஒரு சில இடங்களெல்லாம் பூணூல் போடுறவங்க இருக்கிறாங்க. குறை நாடெல்லாம் பூணூல் போடுவாங்க. வந்து பார்த்திங்கன்னா வடசேரி சாலியர்ஸு, ஒரு சில பேர் கேரளா சாலியர்ஸு, அப்புறம் வந்து நம்ம கர்நாடகாவில் உள்ளவங்க. ஸோ அவங்க எல்லாமே பூணூல் போடுறாங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. மேக்ஸிமம் வெஜ்ஜு தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான்வெஜ் ரொம்ப ரேர். வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வெஜ்ஜு வந்து ஆல்வேஸ் குட். எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேரியனாக மாறத்தான் நீங்கள் ஹீலிங்க்கு நீங்கள் போக முடியும். இப்போ ரேக்கி ஹீலிங்கெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, எனர்ஜியில் எடுக்கிறாங்க நிறைய பேர். வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 6ஆவை டச் பண்ணி தான் அவங்கள ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த 6ஆவை டச் பண்ணி தான் எடுப்பாங்க. உள்ளேலாம் போக மாட்டாங்க. இந்த 1,40,000 லேயருக்குள்ளே அவங்க வேலையை முடிச்சுருவாங்க. வந்து பார்த்திங்கன்னா சரியாக பேர். வந்து பார்த்திங்கன்னா சரிங்களா. ஸோ விஞ்ஞானமய கோஷத்தில் வெளி உடம்பு மட்டும்தான் பார்த்துருக்கோம். விஞ்ஞானமய கோஷத்தில் வெளி உடம்பு மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஏன்னா இதில் உள்ள 5 உடம்பு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சில கிரியாயோகத்தில் இந்த 144க்கும் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. 144 பயிற்சிகள் வந்து அகத்திய மாமகரிஷி கொடுத்துருக்குறார். இந்த 144 பயிற்சிகளை எவனோ ஒருத்தன் செஞ்சானோ அவன் 6ஆவில் மிக சிறந்து விளங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இதனுடைய கண்டினியூஷன் இன்னும் அடுத்தடுத்த மாதங்களில் பார்ப்போம். இந்த சாலியர் டிவியை எல்லோரும் பாருங்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்துட்ருக்குறோம். போய் அதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் லைக்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா போன மாதம் போட்டது நல்ல வியூஸ் நல்லா போயிருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதமும் நல்லா உங்களுக்கு வந்துட்டு அவங்க போட்டு விடுவாங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.